ரொம்பவே ஈஸியாக காலிஃப்ளவரில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொரித்து எடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி வெந்நீரில் கொதிக்க வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் ஒரே ஒரு பல்லாரி இந்த மாதிரி நீளமாக வெட்டி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக கோஸு, கொஞ்சமாக கேரட் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அந்த காய்கறியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம பொரித்து எடுத்துருக்க காலிஃப்ளவர் அதோட போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக பரட்டிக்கோங்க. 1 நிமிஷம் பரட்டினா போதும், காலிஃப்ளவர் சாஃப்டாயிரும். இப்போ இதிலேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். காலிஃப்ளவரில் உப்பு இருக்கனால பார்த்து போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, உப்பு பார்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா கலந்துட்டு, இப்போ நான் 2 பேருக்கு அளவுக்கு சாதம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பாடு போட்டுக்கோங்க. போட்டு இது கூடவே மல்லி இலையும் கருவேப்பிலையும் மேலே போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா பிரட்டிக்கோங்க. நல்லா பிரட்டிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.